வணக்கம். யாருமே எதிர்பார்க்காத தேர்தல் ரிசல்ட்டா அல்ல எதிர்பார்த்ததா? ஞானேஷ்குமாருடைய சதி வேலைகள் சக்சஸ் அடைந்து விட்டதா அல்ல இதற்கு பின்னாடி அரசியல் கட்சிகளுடைய அலைச்சுத்தனமா, ஓவர் கான்பிடன்ஸா? விஜய் அவர்களுடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்க போகிறது? ஹங் அசம்பிளிக்கு பின் ஏடிஎம்கேவில் இருந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ் உடைந்து விஜய் கட்சியில் சேர போறார்களா அல்ல டிஎம்கேவில் இருந்து உடைந்து விஜய் கட்சியில் சேர போறார்களா அல்ல வெளியில இருந்து கொண்டே பிஜேபி ஏடிஎம்கே விஜய்க்கு சப்போர்ட் கொடுத்து இந்த ஆட்சியை அமைக்க வைக்க போறார்களா என்கிற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி விஜய் கையில் இருக்கக்கூடிய மூன்றாவது ஆப்ஷன் ஒன்று, டிஎம்கே தரப்பில் நீங்க போவீர்களா? இல்ல போக மாட்டோம். காரணம், டிஎம்கேவை நான் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தேன். சரி, பிஜேபியுடன் ஏடிஎம்கேவுடன் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. மூன்றாவது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காங்கிரசுடன் கைகோர்த்து முதல் சட்டசபையை அமைத்தார். அவருடைய ஆட்சியை பிடித்தார் டெல்லியில். ஆனால் ஒரு சில நாட்கள்லேயே அந்த ஆட்சி கவர்ந்தது. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேண்டேட் கிடைத்தது. அதே போன்ற மேண்டேட்டை எதிர்நோக்கி விஜய் அவர்கள் யாருடமே சேராமல் ஆட்சி எத்தனை நாட்கள் நடத்த முடியுமோ நடத்தி மறுபடியும் அந்த தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க போகிறதா என்கிற இந்த அனைத்து ஸ்பெகுலேஷனுமே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி மம்தா பானர்ஜி, த ஃபைட்டர். மம்தா பானர்ஜி ஒரு வேளை இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய குண்டாராஜம் என்று கூறுவார்கள். முக்கியமாக டிஎம்சியை சார்ந்த கேடர்ஸ்கள் கடந்த 15 ஆண்டுகளில் நடத்திய தாண்டவம். ஒருவேளை மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருந்தால் அவரை ஒரு ஹீரோவாக மாற்றியிருப்பார்கள். கடந்த 15 ஆண்டுகளாக டிஎம்சி கேடர்ஸ் நடத்திய அந்த அட்டூழியங்கள் ஜஸ்டிஃபை செய்யப்பட்டது. நிச்சயமாக வெஸ்ட் பெங்காலில் ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. ஆனால் அந்த மாற்றம் இதுதானா என்கிற அந்த கேள்வி வருது. இந்த வழியில் தான் அந்த மாற்றம் வர வேண்டுமா என்கிற அந்த கேள்வி வருகிறது. காரணம், ஞானேஷ்குமார் அண்ட் டீம் வெஸ்ட் பெங்கால்ல ஷாம் தாம் தண்ட் பேத் எதை நீங்க தொட்டாலும் அனைத்துமே அங்க மேனேஜ் செய்யப்பட்டது. தொடக்க நாள்ல இருந்தே அமித்ஷா அவர்கள், சுவேந்து அதிகாரி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் கூறிய வார்த்தை, இந்த முறை நாங்க 180 இருந்து 200 சீட்கள் கொண்டு வருவோம். அப்ப எப்படி அந்த எக்ஸாக்ட் ஃபிகர் இங்க வந்தது என்கிற அனைத்து விஷயத்தையுமே நீங்க பார்க்க போறீர்கள். அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால். அசாம்ல மீண்டும் ஒரு முறை ஆட்சியை பிடிக்க போகிறது பிஜேபி. ஆனால் அது ஹெட்லைன்ஸ் கிடையாது. இன்னைக்கு 2 ஹெட்லைன்ஸ் மட்டும் தான். ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி. இந்த 2 ஹெட்லைன்ஸை பற்றி மிகவும் ஆழமான ஒரு ஆய்வுடன் உங்களுக்கு முன்பு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு புரியும் எந்த விதமான ரிசல்ட்டை நாம் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக சொல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அட்வர்டைஸ் வழியாக உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கலாம். எங்களுடைய சேனலில் போட்டு எங்களுக்கும் உதவும், உங்களுக்கும் ஒரு பிரச்சாரம் கிடைக்கும். 2வது, பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய இன்னொரு செட் ஆஃப் நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அனைத்து எக்ஸிட் போல்களும் இன்னைக்கு பொய்யாகி இருக்கிறது. ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்காலுடைய எக்ஸிட் போல், அதுல ஏராளமான நம்பர்ஸ் கொடுத்திருந்தார்கள். ஆனால் ஒரு வேளை நீங்க பார்த்தீர்கள்னா வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி தான் ஆட்சி பிடிக்க போகிறது என்று கூறினார்கள். அது உண்மையாயிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் டிவிகேக்கு ஆக்சிஸ் மை இந்தியா இந்த ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும்தான்
விஜய் அவர்களை சீஃப் மினிஸ்டர் சேரில் அமர வைத்தார்கள் 2 நாட்களுக்கு முன்பு. என்னுடைய சேனல்ல அந்த எக்ஸிட் போலை பற்றின ஒரு வீடியோவையும் நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த எக்ஸிட் போல் உண்மையாக இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து எக்ஸிட் போல்ஸ்களுமே 7, 8, 10, 15 இதை தாண்டி விஜய் அவர்களுக்கு சீட்டுகளை கொடுக்கவில்லை. இன்னைக்கு விஜய் 107, 108 இடங்களை பிடித்திருக்கிறார். எப்படி இது சாத்தியமானது? இந்த அண்டர் கரண்ட் எப்படி? டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, பிஜேபி இந்த போட்டா போட்டியில் விஜய் அவர்களை அலட்சியமாக பார்த்தது இந்த ஒட்டுமொத்த வெற்றிக்கான காரணமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா இதற்கும் மேல ஒரு காரணம் இருக்கு. அதுதான் எஸ்ஐஆர். எந்த அளவில் மம்தா பானர்ஜி அவர்கள் மிக கடுமையாக எஸ்ஐஆருக்கு எதிராக போராடினாரோ, சுப்ரீம் கோர்ட் வரை வழக்கை தானாகவே முன் வந்து அந்த வழக்கை நடத்தினாரோ, சுப்ரீம் கோர்ட் உட்பட நீதிமன்றங்கள் உட்பட மம்தா பானர்ஜி எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் சரிதான் என்று ஏற்றுக்கொண்டு மம்தா பானர்ஜிக்கு சாதகமாக பல விஷயங்கள் எடுத்து வைத்தார்கள். ஆனால் கூட வெஸ்ட் பெங்கால்ல 27 லட்சம் வாக்காளர்கள் கையில் அட்டைகளை வைத்துக்கொண்டு, ஆதாரங்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய பேரை சேருங்கள் என்று கூறிய பின்பு கூட அவர்களை சேர்க்காததற்கான காரணம், அதற்கான விளைவு இந்த ரிசல்ட்டா என்று நீங்க பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கினீர்கள். அதுக்கப்புறம் 27 லட்சம் வாக்காளர்கள் நீங்க சேர்த்தீர்கள். யார் இந்த வாக்காளர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? எப்படி நீங்க சேர்த்தீர்கள்? அந்த பட்டியல் எங்கே? எதையுமே ஆளும் கட்சியான டிஎம்கே எதிர்த்துதான் கிடையாது. டிஎம்கே என்ன செய்தது? கிரவுண்டில் எங்களுடைய கேடர்ஸ் ஒவ்வொரு பூத்திலும் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். டிஎம்கேவுடைய ஓட் எங்கேயுமே நழுவாது. நாங்க டிஎம்கேவுடைய ஓட் ஷேரை மிக ஆழமாக பாதுகாத்து வைத்திருக்கிறோம். ஆனால் சேர்க்கப்பட்ட ஓட்டர்ஸ் இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இன்று காலை ஒரு 11 மணிக்கே எல்லாமே தெளிவாகிவிட்டது. 11 மணி அளவில் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய சீட்ஸ், அதுக்கு முன்னாடி போஸ்டல் பேலட் எண்ணும் போது நிச்சயமாக பிஜேபி முதலாம் இடத்தை பிடித்துக் கொண்டிருந்தது. அன்னைக்கும் அப்போ நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்சி சார்ந்த நபர்கள் இதெல்லாம் 2021 எலெக்ஷன்ல இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் பாருங்க மம்தா பானர்ஜி 200+ எடுத்துட்டு வந்தார். இந்த முறையும் அப்படிதான் நடக்கும். ஆனால் ஒரு 11 மணி அளவில் situation was clear. The situation was clear. Mamta Banerjee versus BJP and central agencies. இதை மம்தா பானர்ஜி பல்வேறு விதமாக தன்னுடைய பிரச்சாரங்களில் பயன்படுத்தி பார்த்தார். இந்த தேர்தல் பெங்காலி வர்சஸ் அவுட்சைடர், இந்த தேர்தல் பெங்காலி வர்சஸ் ஹிந்தி, இந்த தேர்தல் எங்களுடைய அடையாளம் வர்சஸ் குஜராத் லா, அனைத்தையுமே நீங்க பார்த்தால் கூட இன்னைக்கு வெளிவந்த இந்த தகவல், இந்த ரிசல்ட் மிக பெரிய அளவில் சென்ட்ரல் ஏஜென்சிகள் வழியாக கிரியேட் செய்யப்பட்ட தேர்தலாக தான் பார்க்கிறார்கள் பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி நிச்சயமாக 180க்கும் மேற்பட்ட சீட்ஸ்களை வைத்து வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கப் போகிறது. டிஎம்சி ஹேஸ் லாஸ்ட். அமித்ஷாவாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர்களுடைய கிளைம் என்னவாக இருந்தது? நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம், நான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறேன். எப்படி வெஸ்ட் பெங்காலை பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய சாப்டரும் இருக்கு. அதனால் இதை கொஞ்சம் பார்த்து விடலாம். சுபேந்து அதிகாரி, மோஸ்ட் ப்ராபப்லி he will be the face of West Bengal in future. வெஸ்ட் பெங்காலுடைய புதிய சீஃப் மினிஸ்டராக தான் இருப்பார். ஆனால் கிரவுண்டில் இருந்து வெளிவந்த அந்த காட்சிகளை நீங்க பார்க்கும்போது அந்த காட்சிகள் வெஸ்ட் பெங்காலில் கரண்ட் டிஎம்சிக்கு தான் ஃபேவராக இருந்தது ஒழிய பிஜேபிக்கு கிடையாது. 2,50,000 சென்ட்ரல் போர்சஸ்களை அங்க டெபியூட் செய்தார்கள். ஒட்டுமொத்த கியானேஷ்குமாரின் டீம், சென்ட்ரல் ஏஜென்சிஸ், அனைத்து நபர்களுமே மம்தா பானர்ஜிக்கு எதிராக வேலை பார்த்தார்கள். எஸ்ஐஆரை கொண்டு வந்து எங்கெல்லாம் எஸ்ஐஆர் வழியாக மக்களுடைய பெயர்களை நீக்கினார்களோ அந்த அனைத்து சீட்ஸ்களுமே டிஎம்சி தோற்றுள்ளது. அப்போ எல்லாத்தையுமே நீங்க பார்க்க வேண்டும். நீங்க தமிழ்நாட்டுக்கு பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான ஒரு அரசியல் கட்சி வரக்கூடிய அனைத்து எக்ஸிட் போல்ஸ்களிலுமே விஜயை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, திராவிடியன் மாடல் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் இல்ல டிஎம்கே, 2 பேருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த இடத்துல விஜய் தமிழ்நாட்டில் புதிய சீஃப் மினிஸ்டர், மம்தா பானர்ஜி தன்னுடைய சேரை இழந்தது. இது எல்லாமே எந்த அளவில் இந்த ரிசல்ட்டை உருவாக்கி இருக்கிறது என்று
நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா, மக்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்வார்கள். இப்போ அரசாங்கம் தேர்வு செய்கிறது யார் எங்களுக்கு ஓட்டு போடணும். வெஸ்ட் பெங்காலுடைய ரிசல்ட் அல்ல, தமிழ்நாட்டுடைய ரிசல்ட் இதை தான் எடுத்து காட்டுகிறது. எந்த ஓட்டர் எங்களுக்கு ஓட்டு போடணும். நீங்க சொல்லலாம் பிஜேபி தான் தோத்து போயிடுச்சு, ஏடிஎம்கே தான் தோத்து போயிடுச்சு. எஸ், கொஞ்சம் வரலாற்றை பெரட்டி பாருங்க. 15 வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பாருங்க. மகாராஷ்டிராவில் யார் இருந்தார்கள்? என்சிபி, சிவசேனா. இன்னைக்கு எங்கே? பீகாரை பாருங்க, லாலு பிரசாத் யாதவ், ஆர்ஜேடி, ஜேடியு. இன்னைக்கு இந்த 2 கட்சிகளுமே எங்கே? இதற்கு முன்னாடி லெஃப்ட் ஆர் டிஎம்சி, மம்தா பானர்ஜி அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ். இன்னைக்கு இந்த 2 கட்சிகளுமே எங்கே? அதே போன்றுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பிளான் ஏ வாஸ் ஏடிஎம்கே, பிளான் பி வாஸ் விஜய். இப்ப பிளான் பி விஜய் எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுவார்னு நீங்க பாருங்க. விஜயிடம் ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது. நிச்சயமாக விஜய் யாருடனோ கைகோர்த்தே தீர வேண்டும், வேற வழி கிடையாது. யாரோ யார் அது? பிஜேபி கிட்ட சீட் கிடையாது. பட் பிஜேபி இஸ் a part of NDA, is a part of coalition with AIDMK. அப்போ AIDMK நிச்சயமாக விஜய்க்கு சப்போர்ட் செய்வார். அப்போ NDA விஜய்க்கு சப்போர்ட் செய்யும். ஏற்கனவே விஜயோடைய பல்வேறு விஷயங்கள் மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கு. சிபிஐ வழக்கு இருக்கு, ஒரு சினிமாவை ரிலீஸ் செய்யாமல் வைத்திருக்கிறார்கள். கேன் விஜய் ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ்? ஏன்னா விஜய் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு போராட்டத்திலிருந்து வெளிவந்த அரசியல் கட்சி தலைவர் கிடையாது. ஞாபகப்படுத்தி பாருங்க, விஜயோட படங்களை எடுத்து பாருங்க. எந்த படத்தை அல்ல விஜயோடைய எந்த போராட்டத்தை உங்களால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும்? இந்தியாவை பற்றியோ, தமிழ்நாட்டை பற்றியோ, இல்ல தமிழ் விவசாயிகளுக்காகவோ, இல்ல தமிழ் மக்களுக்காகவோ குரல் கொடுத்தது. He is a commercial actor. அப்போ இது போன்ற கமர்ஷியல் ஆக்டராக இருக்கும்போது சென்ட்ரல் ஏஜென்சிஸ், விஜயோடைய ஃபைலை வைத்திருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், அவர்கள் எப்படி கூறுகிறாரோ அதன்படி விஜய் நடந்து கொண்டால் விஜயோட எதிர்காலம். அப்படி விஜய் இன்னைக்கே மத்திய அரசாங்கத்தை, பிஜேபியை பகிர்ச்சு எதிராக போனால் விஜயோடைய இந்த அரசியல் பயணம் தொடங்குவதற்கு முன்னாடியே கத்தரிக்கப்பட்டுவிடும். விஜய் நியூஸ் விஜய் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், பல நபர்கள் இதை உணர்ந்திருப்பார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, வெஸ்ட் பெங்காலின் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் பிஜேபி 180 சீட்டுகளை தொட்டதுக்கு பின்பு கூட ஷி கேம் ஆன் டெலிவிஷன், ஒரு வீடியோவை பதிவிட்டு அவர் கூறிய வார்த்தைகள், தைரியமாக இருங்கள், இப்போ ஒரு 3-4 சுற்று ரிசல்ட் தான் வெளிவந்திருக்கிறது, இன்னும் 13-14 சுற்று இருக்கிறது, நிச்சயமாக நாங்கள் தான் ஆட்சி பிடிக்கும். அதாவது லாஸ்ட் மினிட் வரை மம்தா பானர்ஜி தன்னுடைய நம்பிக்கை இழக்கவில்லை. லாஸ்ட் மினிட் வரை அவர் போராடி கொண்டிருந்தார். ஆனால் இந்த மாதிரியான போராட்டத்தை வேறு எந்த அரசியல் கட்சியிலுமே நான் பார்க்கவில்லை. எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி மிகவும் ஆழமாக நம்பக்கூடிய நபர்கள், இந்த நாட்டு டெமோக்ரஸியை பற்றி ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள், இதற்கு மேல் நான் காட்டக்கூடிய ஒரு சில விஷயங்களை கவனமாக கேளுங்க. சுவாமிநாதன் ஐயர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ஒரு பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர். இன்று காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதாவது ரிசல்ட் வரக்கூடிய நாள்லேயே இந்த கட்டுரை வெளியில் வருது. அவர் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், வெஸ்ட் பெங்கால்ல லாங்குவேஜ் வாராக மாறிவிட்டது, மொழி போர். பெங்காலியர்கள் தன்னுடைய அடையாளத்தை காப்பாற்றுவதற்காக ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இதே போன்ற செய்தியை தான் அனைத்து நபர்களும் எடுத்து காட்டினார்கள். ஆனால் ரிசல்ட் அப்படியே தலைகீழாக மாறி, பெங்காலி அஸ்மிதாவுக்கு எதிராக ஒரு சில நபர்கள் வேலை பார்க்கிறார்கள். அந்த அஸ்மிதாவை காப்பாற்றுவதற்கான பொறுப்பு ஒவ்வொரு பெங்காலியிடம் இருக்கிறது என்கிற விஷயத்தை எடுத்து காட்டினார்கள். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள், மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, அனைத்து இடங்களிலுமே இதுதான் நடந்திருக்கிறது. அப்போ இந்த ரிசல்ட் உங்களுக்கு என்ன எடுத்து காட்டுகிறது? இதற்கு மேல் பிஜேபியை தோற்கடிக்க முடியாது. இந்த தோல்வி வெறும் வெஸ்ட் பெங்காலோட தோல்வி கிடையாது. இந்த தோல்வி வெறும் டிஎம்கேடைய தோல்வி கிடையாது. மத்தியில் ஆப்போசிஷன், எதிர்கட்சிகள், அவர்கள் தன்னை மறுபடியும் ரிஃபைன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஆப்போசிஷன் இஸ் நாட் யுனைடெட் என்கிற இந்த விஷயத்தை அனைத்து நபர்களுமே பல முறை எடுத்து வைத்த பின்பு
மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, இந்த 3 பேருமே இந்த இந்தியா அலையன்ஸ்ல இருந்து வெளிபோனதுக்கான காரணம் என்ன? Because you were not united. Mamta Banerjee is not in India Alliance anymore. Nitish Kumar, அவர்தான் இந்த இந்தியா அலையன்ஸை உருவாக்கிய நபர். சந்திரபாபு நாயுடு, அவரும் இந்த இந்தியா அலையன்ஸை உருவாக்கிய நபர் தான். ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிலை இந்த அளவில் மோசமாகிவிட்டது? ஏன்னா பிக் பிரதர் ஆட்டிடியூடில் காங்கிரஸ் இருக்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும். 2029 எப்படி நீங்க சந்திக்க போறீர்கள்? இந்த நிலையில், இந்த லட்சணத்துல உங்களுடைய ஆப்போசிஷன் யூனிட்டி இருந்தால் எப்படி நீங்க இணைய போறீர்கள்? இதே காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல போய் மம்தா பானர்ஜிக்கு எதிராக பிரச்சாரத்தில் இருக்கிறார். அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த அளவில் ஒரு அண்டர் கரண்ட் இருந்த விஷயத்தை எதற்காக அரசாங்கத்திடம் யாருமே கொண்டு சேர்க்கவில்லை? அண்டர் கரண்ட், எந்த விதமான அண்டர் கரண்ட்? ஏற்கனவே ஒரு டெவலப்டான ஸ்டேட், படித்த நபர்கள். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா குஜராத் லாபியை உள்ள விடக்கூடாது என்று இருந்த ஒரு முடிவு நிச்சயமாக. சோ இந்த விஷயம் பிஜேபியோடைய கூட்டத்திற்கு தெரியும். பிஜேபி எடுத்து வைத்த விஷயம் என்ன? பிளான் ஏ, எங்களை நீங்க நேர்ல ஆக்செப்ட் பண்ண மாட்டீர்கள், நீங்க எங்களை ரிஜெக்ட் செய்வீர்கள். ஓகே, இந்த இடத்துல திராவிட மாடலை முடிக்கும். திராவிட 2 கட்சிகள், ஒரு கட்சி டிஎம்கே, இன்னொரு கட்சி ஏடிஎம்கே is already with them, which is gone. ரெண்டாவது டிஎம்கே தொடர்ந்து எங்களை எதிர்த்து வருகிறது. அவர்களை எப்படி? ஏன்னா விஜய் என்கிற இந்த ஃபேக்டரி இங்க வரவில்லை என்றால் நிச்சயமாக இந்த சீட்டுகள், இந்த ஓட்டுகள் பிஜேபிக்காகவோ அல்ல ஏடிஎம்கேக்காகவோ கன்வெர்ட் ஆகி இருக்காது. இந்த இடத்துல அது ஆகியிருக்கு. இப்போ இந்த டெமோக்ரஸி மீது நம்பக்கூடிய நபர்கள் 27 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கை இல்லாமல் ஒரு தேர்தல் நடந்திருக்கு. 27 lakh voters. அப்ப எப்படி அந்த தேர்தலை தேர்தலாக நீங்க பார்ப்பீர்கள்? அரசாங்கம் இதற்கான பதில் கொடுக்குமா? தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்குமா? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பதில் கொடுக்குமா? தமிழ்நாட்டில் சேர்க்கப்பட்ட நீக்கப்பட்ட நபர்கள் அந்த டீட்டெயில்ஸ் எங்க? அதை இல்லாமல் எப்படி நீங்க தேர்தல்? சோ இந்த மாதிரியான கேள்விகள் யார் கேட்டிருக்க வேண்டும்? மக்கள் கேட்பார்கள். அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் இறங்கி இருக்கணுமா, இருக்கக்கூடாது? அப்ப இந்த அனைத்து விஷயத்தையும் நீங்க பார்க்கும்போது இது மெரிக்கல் கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் செய்யப்பட்டு கணக்கு போட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை பற்றி நீங்க சேலஞ்ச் செய்ய முடியுமா? ஞானேஷ்குமாரை பார்த்து நீங்க வழக்கு போட முடியுமா? முடியாது. ஏன்னா பார்லிமெண்டில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. தேர்தல் ஆணையர் இறக்கும் வரை அவர் மீது நீங்க எந்த விதமான வழக்கையும் போட முடியாது. He has been safeguarded with a law. அந்த லா பாஸ் ஆனதுக்கு பின்பு எதற்காக ரோட்ல இறங்கி மக்களாட நீங்க போராடவில்லை? அரசியல் கட்சிகள் போராடி இருக்க வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு எந்த அளவில் இந்த நாட்டுடைய ஜனநாயகம் முறிக்கப்பட்டு விட்டது, டெமோக்ரஸி முறிக்கப்பட்டு விட்டது. விஜய் வருவது ஒரு நல்ல விஷயம், இதுல மாற்று கருத்து கிடையாது. We need change, we need new people to come into the politics, but in what way? That is the question. எப்படி இந்த தேர்தல் நடந்தது? எப்படி இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது? எப்படி டிலீஷன் நடந்தது? எப்படி அடிஷன் நடந்தது? இந்த கேள்விகளுக்கான விடயம் எப்படி கிடைக்கும்? சரி, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மாற்றம் தேவை, பிஜேபி எங்க வந்தது? கரெக்ட் தான். ஆனால் சரியான முறையில் பிஜேபி வெற்றி பெற்றதா? அங்க எந்த சென்ட்ரல் ஏஜென்சியுமே இல்லாமல் வெற்றி பெற்றதா? எதற்காக 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ்? எதற்காக ஒட்டுமொத்த சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஒற்றை மாநிலமான வெஸ்ட் பெங்காலை போய் ஒரு விதத்தில் சீஸ் செய்து? வாட் கைண்ட் ஆஃப் எலெக்ஷன் we are going for? எந்த விதமான தேர்தலை நோக்கி நாம் நகர்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயம். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.